எதையும் தியாகம் பண்ணக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்கங்க. துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுங்க. 30 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருவாருங்க. ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அப்ப நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க. அது வந்து பல மடங்கா அடுத்தவங்க கிட்ட திருச்சி போய் சேருங்க. 3வது நபர் தலையிட வந்து தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். 2025க்கான புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான கலவையான பலன் தான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் கொடுக்க போகுதுங்க. ஏன் அப்படின்னா வருட கோள்களான 4 கிரக பெயர்ச்சிகள் இந்த வருஷம் இந்த 2025 இருக்குங்க. அதனால எல்லா ராசிகளுக்குமே ஒரு கலவையான பலனாக தான் இருக்க போகுது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை பிறக்குதுங்க. மார்கழி மாதம் 17ஆம் தேதி. இதுல வருடத்துல முதலாக வரக்கூடிய பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பயிற்சிங்க. இது 29/3/2025 அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடைபெறுதுங்க. இந்த சனி வந்து கும்பராசியிலிருந்து மேசராசிக்கு போறாருங்க. அடுத்து குரு பயிற்சி. இது 14/5/2025 மே மாதம் 14ஆம் தேதி உங்களுக்கு புதன்கிழமை குரு பயிற்சி ஆகிறாருங்க. குருவானவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறாருங்க. அடுத்து ராகு கேது பயிற்சி 18/5/2025 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி. ராகுவானவர் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ரிவர்ஸ்ல வர்றாருங்க. அதே மாதிரி கேது பகவான் வந்து கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு போறாருங்க. இதுதான் இந்த வருடத்துல மிக முக்கியமான கிரக பயிற்சிகளுக்கான காலங்க. இப்ப இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வரிசையா பார்ப்போம். மகர ராசிக்காரங்களுக்கான இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவானுங்க. மகர ராசிக்காரங்க சனி பகவானுக்கு உண்டான தன்மை போல ஒரு கடினமான உழைப்பாளிகளா இருப்பாங்க. தன்னோட குடும்பத்துக்காக எதையும் தியாகம் பண்ணக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க. பொறுமைசாலிகள், சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களா இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த மகர ராசிக்காரங்க கிட்டத்தட்ட 6 வருட காலங்களாகவே ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு உழைப்பேற்ற தொகுதியும் கிடையாது, ஒரு மரியாதை கிடைக்கல, ஏகப்பட்ட பிரச்சனை. வீட்லேயும் என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, வெளியும் யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்த இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2025வது வருடம் ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுதுங்க. அதுவும் வருடத்தோட பிற்பகுதி ரொம்பவே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து குரு வந்து 5ஆம் இடத்துல உட்கார்ந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லதாக செஞ்சுட்டு இருந்தாருங்க. வருடத்தோட பிற்பகுதியில் 6ஆம் இடத்துக்கு போகிறார். ராகு வந்து 3ஆம் இடத்துல இருந்து இப்போ 2ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. கேது பகவான் 9ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். சனி வந்து உங்களுக்கு முழுமையாக விலக போகிறாருங்க. உங்களுக்கு 2ஆம் இடத்துல பாத சனியில் உட்கார்ந்துட்டு இருந்தவர் இப்போ 3ஆம் இடத்துக்கு ரொம்ப அற்புதமான இடத்துக்கு வந்து சனி பகவான் போகிறாருங்க. இந்த வருஷம் 2025 பலன் பெறக்கூடிய அற்புதமான ராசிகளில் இந்த மகர ராசிக்காரங்களுக்கும் ஒருத்தங்க. ரொம்ப சூப்பராக உங்களுக்கு இந்த வருஷம் இருக்க போகுதுங்க. 7.5 சனி ஃபுல்லாக விலகுது. துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுங்க. 30 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருவாருங்க. அப்போ 30 வருடத்துக்கு முன்னாடி என்ன ஒரு மன நிலையில் இருந்தீங்களோ அந்த சூழ்நிலை இப்போ உங்களுக்கு வந்து வரப்போகுதுங்க. நல்ல பேர் புகழ் பெற்று தரும். ஒரு சிலருக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், பணி மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பணவரவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புங்க. கொஞ்சம் விரைய செலவு அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் இருக்கதாங்க செய்யும். வெளிநாடு போகணுன்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பும், திருமணம் நல்லபடியாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இது வந்து பொதுவான பலன், கலப்பு பலன் நான் சொன்னேன்ல அந்த விஷயங்க.
அடுத்து இப்போ குரு எப்படி இருக்காரு? குரு வருடத்துல பாதி வரைக்கும் 5ஆம் இடத்திலிருந்து அற்புதமான பலன்களை, குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான அற்புத பலன்களை செஞ்சுட்டு இருந்தாரு. வருடத்தோட பிற்பகுதியில் மே மாதத்துக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. 6ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை குரு பார்க்கறது, அதுவும் 3ஆம் இடத்துலேருந்து பார்க்குறனால கம்யூனிகேஷன் பிரச்சனையை சுட்டி காட்டக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3ங்க. அதே மாதிரி காசிப்பை சுட்டி காட்டக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க, அது வந்து பல மடங்காக அடுத்தவங்க கிட்ட திருச்சி போய் சேருங்க. அப்போ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருங்க. 3வது நபரை பற்றி பேசுகிறத கட்டாயம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி 12க்குரியவர் 6ல் வந்து இருக்கிறது, 12க்குரிய குரு 6ஆம் இடத்துல வந்து இருக்கிறது உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர், உத்தியோகத்துக்காக பயணம், வெளிமாநில பயணம், வெளிநாடு பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து குரு வந்துட்டு 6ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. தொழிலுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கட்டாயம் சக்ஸஸ் ஆகும். தொழில் விரிவாக்கம் பண்ணுறதாகட்டும், எந்த விஷயம்னாலும் உங்களுக்கு அது ரொம்பவே சாதகமாக முடியும். 12ஆம் இடத்துல குரு பார்க்குறாருங்க. 12ஆம் இடத்துல குரு பார்க்குறது ஒரு இடமாற்றம் ஏற்படும், சுப விரைய செலவுகள் அதிகமாகும். வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க வெளிநாடு போகிறதுக்கும், வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கலான்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு குருவோட பார்வை 10லையும் படுது, 12லையும் படுது. அப்போ வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்குறதுக்கு அங்கே ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்குங்க, இன்னும் 2 ஃப்ரான்சைஸ் ஆரம்பிக்கிறேன், எனக்கு நல்லா இருக்குமா, அதுவும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும் இந்த வருடம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. 2ஆம் இடமான பணவரவு ஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. அப்போ பணவரவு அப்படிங்கிறது குருவோட பார்வைப்படுறதுனால உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. குடும்ப வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், ஆனால் 3வது நபர் தலையிட வந்து தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அதே இடத்துல குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்காருங்க. அப்போ ராகுனா வந்து பயண கிரகம், வெளிநாட்டு கிரகம்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டின் மூலியமாக பணவரவு, வெளிநாடு போகிறதுனால பணவரவு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா, நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா நான் 1 லட்ச ரூபாய் தரேன், அந்த மாதிரி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்குன்னு சில நபர்கள் காத்துட்ருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுங்க. ஒரு சிலருக்கு ராகு அவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வெளி மாநிலம் வெளிநாடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லாட்ரி மூலியமாக பணவரவு நல்லா இருக்குங்க. ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் மூலியமாக இந்த வருடம் பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு. 8ல் வந்து கேது இருக்காருங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு நோய், எதிரி, கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அது இந்த சமயத்தில் தீர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை விட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுங்க. சனி பாத சனியாக இருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துலேருந்து 5, 9, 12 இந்த இடங்களை பார்க்குறாருங்க. சனி 3ல் இருக்கிறனால நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும், இது வரைக்கும் இல்லாத ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வரும். அந்த அந்த விஷயத்தோட அந்த சூழ்நிலையோட ஒரு விஷயத்தை அணுகும்போது நீங்கள் அதை ஈஸியாக சக்ஸஸாக பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்க போகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க சனி. 3ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும்போது டெசிஷன் மேக்கிங்கில், ஒரு சிந்தனையில் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னேற்றமான காலம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. மே மாதத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தைகளோட எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்குங்க. காவல் தெய்வத்தை குலதெய்வமாக கொண்டவர்களுக்கு இந்த குலதெய்வத்தோட வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் இந்த 2025 ஒரு சரியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்து குரு வந்து சனி பகவான் வந்து 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்பா தந்தைக்கிட்ட எந்த விஷயம்னாலும் கலந்து பேசி முடிவெடுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது. பயணங்களுக்கு போகும்போது தகுந்த முன்னேற்பாட்டோடு போகணும். குறிப்பாக தீர்த்த யாத்திரை போகக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்பையும் உங்கள் பயணத்துக்கு தேவையான விஷயங்களை ரெடி பண்ணிட்டு போங்க. ஆராய்ச்சி கல்வியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிக உழைப்பு போடுற மாதிரியான சூழல் இருக்கும். நிறைய புண்ணிய காரியங்கள் செய்வீங்க. ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நன்மை கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தை வந்து பார்க்குறாருங்க. 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களோட வாழ்க்கை துணைக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. வெளிநாட்டு பயணங்களால் நன்மை. ஆனால் வெளிநாட்டு பயணங்கள் போகும்போது டாக்குமெண்ட்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போங்க. இந்த வருடம் உங்களுக்கு போன வருஷத்தை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் இதை சூப்பராக மாற்றிக்கிறதுக்கான பரிகாரம் அப்படின்னா, சிறு குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச
முடிஞ்ச உதவியும் வியாழக்கிழமையில கொண்டக்கடலை மாலை தானம் பண்றதும், துர்க்கை வழிபாடு செவ்வாய்க்கிழமையில பண்றதும் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. உங்க ஜாதகத்துல ராகு எங்க இருக்காரு, கேது எங்க இருக்காரு, சனி எங்க இருக்காரு, குரு எங்க இருக்காருன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு, உங்களுக்கு இந்த வருடங்கள் நீங்க ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களோட ஜாதகத்தை ஃபுல்லா டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்றேங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.